அழகே அழகு அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சுரேஷ் பார்த்திங்க அப்படின்னா அழகுமதியை காலேஜில் ட்ராப் பண்ணுறதுக்காக போவாங்க. நடுவுலே பார்த்திங்க அப்படின்னா அவங்க இன்ஸ்பெக்டர் கால் பண்ணுறனால நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அழகுமதியை போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அழகுமதி பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ ஏறி போகிற வரைக்குமே சுரேஷ் பார்த்திங்க அப்படின்னா வெயிட் பண்ணி ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் நிறுத்தி பார்த்துட்டு தான் போவார். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா அழகுமலர் பார்த்திங்கன்னா காலையிலே அவ்வளோ டிஷ் செஞ்சுருப்பாங்க. திரும்ப மதியானம் சமைக்க போவாங்க. அவங்களுக்கு ஹெல்ப்பாக கோமதியும் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க அத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா கோமதி கிட்ட நீங்கள் தான் அவங்க வீட்டிலலாம் எல்லாத்தையும் சமைப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், மருமக எல்லாமே வேலைக்கு போகிறாங்க, அவங்கள எப்படி சமைக்க சொல்கிறது, எப்போயாவது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, மற்றபடி நான் தான் எல்லா வேலையும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அழகுமலரை பார்த்திங்க அப்படின்னா சமைச்சிட்டு துணியை துவைச்சிருன்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு எவ்வளோதாங்க வேலை பார்க்கும், காலையிலேயும் இவ்வளோ செய்ய சொல்கிறீங்க, மதியானம் செய்ய சொல்கிறீங்க, அந்த பொண்ணு நிற்காமல் வேலை பார்த்துட்டே இருந்தால் அந்த பொண்ணு உடம்பு என்ன ஆகுறது, இப்போ வந்து துணியை வேறு துவைக்க சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நல்லா பாயிண்ட்டாக வந்து கோமதி வந்து கேட்குறாங்க. இது ஒன்றுமே பதில் சொல்ல முடியாமல் வாய் அடிச்சு போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் அழகுமதியோட மாமனார் பார்த்திங்க அப்படின்னா அவங்க மாப்பிள்ளை தங்கராஜை பற்றி சொல்கிறாங்க. அவர் வந்து பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க, அவர் சொன்னது தான் அந்த மாதிரி அவர் ஒரு கேரக்டரு, எந்த ஃபங்க்ஷன் எங்கே வச்சாலும் அவரை தான் ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் தங்கராஜ் வீட்டுக்கு வரனால நைட்டுக்கு நிறைய டிஷ்ஷஸ் ஸ்பெஷலாக செய்ய சொல்கிறாங்க. அப்போ கூட கோமதி பார்த்திங்க அப்படின்னா அழகுமலருக்கு சப்போர்ட்டாக தான் பேசுகிறாங்க. அந்த பொண்ணு வந்து டெய்லி இப்படியே சமைச்சிட்டு இருந்தால் அந்த பொண்ணு உடம்பு என்ன ஆகுறது, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் அழகுமலர் அதெல்லாம் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அழகுமலருக்கு ஹெல்ப்பாக அழகுமதியும் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் தங்கராஜ் வந்து வீட்டுக்கு வருவார். தங்கராஜை பார்த்தோன்னா கோமதியோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போது, என்னென்னலாம் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.